வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஆழ்நிலை பஞ்சேந்திரிய தவத்தை சிறப்பாக ஏற்றி இருக்கிறோம். இந்த பஞ்சேந்திரிய தவம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தவம். இந்த தவத்து கூட பல நுட்பங்கள் நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு. குறிப்பாக பஞ்சபூதங்கள் இந்த தவத்துல கனெக்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது, பஞ்சபூதங்களுடைய மையங்கள், நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூத மையங்கள் இருக்கு. அது உங்களுக்கு 9 மைய தவத்துல அதை பற்றி ஆழமா ஒரு விளக்கம் கொடுப்போம். நம்முடைய மூலாதாரம் சாந்தி யோகம் அப்படிங்கிறது மண்ணிற்கான ஒரு மையம். அதுக்கு மேல இருக்கிற சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது நீருக்கான ஒரு மையம். தொப்புள் பகுதி மணிப்பூரக மையம், இது நெருப்புக்கான மையம். நம்முடைய நுரையீரல் இருதயத்தை ஒட்டி இருக்கிற மையம் அநாகத மையம், அது காற்றுக்கான மையம். நம்ம தொண்டைக்குழி இருக்கிற மையம் விண் மையம், அது விசுக்தி மையம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 7 மையங்கள்ல உடம்புல 5 மையங்கள் பஞ்சபூதங்களை தொடர்பு கொண்டது. 6வது மையம் ஆகினை, 7வது மையம் துரியம். இப்ப ஆகினை துரியத்துலதான் நாம தொடர்ந்து தியானத்தை ஏற்றி கொண்டு இருந்திருக்கிறோம். இது உயர்நிலை மையங்கள்னு சொல்லுவாங்க. இந்த விசுக்தி ஆகினா துரியம் 3ம் மேல்நிலை மையங்களாகவும், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரக அநாகதனாலும் கீழ்நிலை மையங்களாகவும் சொல்லுவாங்க. இது பல்வேறு வித மாதிரி பிரிச்சுப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பஞ்சபூதங்களும் நம்ம உடல்ல ஒவ்வொரு இடத்தை மையமாக வைத்துக்கொண்டு இயங்குது. அந்த இடத்துலதான் நாளமில்லா சுரப்பிகள் இயக்கம் பெறுது. மூலாதாரத்துல பாலுணர்வு சுரப்பி, அதுக்கு மேல சுவாதிஷ்டானத்துல அட்ரினல் சுரப்பி, மணிப்பூரகத்துல கணைய சுரப்பி பேன்கிரியாஸ், அதுக்கு மேல அநாகதத்துல தைம சுரப்பியும், விசுக்தி விண் மையத்துல தைராய்டு பேராதைராய்டு சுரப்பி இயக்கம் பெறுது. அப்ப இந்த பஞ்ச இந்திரிய தவம் 5 புலன்கள் மேல பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உதாரணத்துக்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதை வச்சு நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க தோலின் மேல் மனம் செலுத்தி தவம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க தோல்ல நல்லா கவனம் செலுத்தி 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 தவம் பண்ணும்போது தோலுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தோலுல ஜீவகாந்த ஆற்றல் அதிகரிக்கும். இப்ப தோல்ல ஜீவகாந்த ஆற்றல் அதிகரிக்கும் போது அங்க இருக்கிற ஓட்டங்கள் எல்லாம் சீராக ஓடுவதற்கு ஆரம்பிக்கும். தோல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீரா ஓட ஆரம்பிக்கும். இப்ப இந்த ஓட்டங்கள் சீராக அமையும் போது அங்க இருக்கிற அணு அடுக்குகள் சீராக அடுக்கப்படும். அங்க இருக்கிற குறைபாடுகள் நீங்கும். அங்க இருக்கிற கழிவுகள் முற்றிலும் வெளியேறி தோல் ஒரு புதிய சக்தியை பெறும். அதில் இருக்கிற நோய்களை நீக்கிக் கொள்ளலாம். இன்னும் அந்த தோல் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களிலே விண்ணினுடைய வெளிப்பாடா இருக்கிற காரணத்தினால இந்த தோலுக்கு விண்ணினுடைய சக்தியை ஈர்க்கிற ஆற்றல் அபரிமிதமா இருக்கு. அப்ப அந்த தோலுக்கு விண்ணினுடைய ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். அப்ப அந்த விண் சக்தி, நம்ம பஞ்சபூத நவகிரதவத்துல பிரபஞ்சத்தின் மேல விண்ணின் மேல தவம் பண்றோம் இல்லையா, அந்த விண்ணினுடைய சக்தி உங்க தோலில் அபரிமிதமாக உள்ளே இறங்குவதை உங்களால் உணர முடியும். அப்ப விண்ணினுடைய ஆற்றலை நீங்கள் கிரகித்துக் கொள்ள முடியும். சரி, அப்போ அந்த விண்ணினுடைய மையம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதைத்தான் விசுக்தி என்று சொல்றோம். விண்ணினுடைய மையமாக நம்ம தொண்டை மையத்தில் இருக்கிற விசுக்தி மையம். சரிங்களா? அப்ப அந்த விசுக்தி மையம் விண்ணினுடைய மையம். அங்க இருக்கிற சுரப்பி தைராய்டு பேராதைராய்டு சுரப்பி. அப்ப அந்த விண்ணின் மேல விண்ணினுடைய ஆற்றல் நமக்கு அதிகமா கிடைக்கும் போது விசுக்தி மையம் இயக்கத்துக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். நீங்க 9 மைய தவம் எடுக்கலைனாலும்
அந்த 9 மைய தவத்துல என்னென்ன சக்கராவெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகுமோ அது இதுலயே ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்ப விசுத்தி மையம் இயங்கும் போது தைராய்டு பேராதைராய்டு சுரப்பி நல்லா இயங்கறக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் பேலன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆகும். சரிங்களா? இன்னும் அந்த விண்ணிற்கான தன்மைகள் எல்லாம் நம்முடைய தன்மைகளாக மாறுவதற்கு ஆரம்பிக்கும். இன்னும் டெப்தா நீங்க இந்த மெடிடேஷன் பண்ணீங்கன்னா விண்ணுக்குள்ள ஊடுருவி சென்று உயிர் ஆற்றலுக்குள்ள ஊடுருவி சென்று அந்த எல்லையற்ற இறைநிலையை கூட உங்களால உணர முடியும். சரிங்களா? விண்ணினுடைய அடுத்த நிலை முன்னாடி நிலை வந்து இறைநிலை தான். அதை உங்களால உணர முடியும். இப்படி ஒவ்வொரு புலன்கள் மேல நீங்க தவம் பண்ணும்போது, இப்ப கண்ணுல தவம் பண்றீங்கன்னா கண் சார்ந்த குறைபாடுகள் நீங்கறதுக்கு ஆரம்பிக்கும். கண்ணுல ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வருவதற்கு ஆரம்பிக்கும். கண் நீங்க சொல்றத கேட்கும். நீங்க வேண்டாம்னு சொன்னா அதை செய்யாது. சரிங்களா? கண்ணிற்கு வந்து நெருப்பினுடைய ஆற்றல்னு சொல்லியிருக்கோம். அப்ப நெருப்பினுடைய ஆற்றல் சரிதானுங்களா? அந்த சக்தி உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நெருப்புக்கான மையம் வந்து மணிப்பூரகம். இந்த மணிப்பூரக மையத்துல தவம் பண்ணா என்னவெல்லாம் ஆற்றல் கிடைக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இயக்கத்திற்கு வரும். இது கூட 5 உறுப்புகள் அப்படின்னு இருக்கு. பஞ்சபூத உறுப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானுங்களா? அது என்ன பஞ்சபூத உறுப்புகள் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நீர் எடுத்துக்கோங்க. நீருக்குன்னு நம்ம உடம்புல உறுப்பு இருக்கு. நீரினுடைய உறுப்பு எது? நீரினுடைய உறுப்பு சிறுநீரகம். சரிங்களா? பஞ்சபூதங்களுக்கான உறுப்புகள், நீரினுடைய உறுப்பு சிறுநீரகம். அதற்கான துணை உறுப்பு சிறுநீர்ப்பை. சரிங்களா? அப்ப நீர் மேல நீங்க சாரி நாக்கின் மேல நீங்க தியானம் ஏற்றும் போது அது நீருக்கு சம்பந்தப்பட்ட சக்தியை நம்ம உடம்புல அதிகரித்து கொடுக்கும். சரிங்களா? அப்ப அந்த நீரினுடைய ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இது சரியா முறையா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குதுங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரே நிமிஷம். உங்களுக்கு ஒரு போட்டோ காமிக்க முடியுமான்னு பாக்குறேன். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டியா புரியும். ஒரே நிமிஷம். இந்த போட்டோ மட்டும் தெரியுதான்னு பாருங்க. ஓகே, இந்த போட்டோ பாருங்களேன். இது அக்குபஞ்சருடைய பேசிக் ஃபார்முலாக்கான போட்டோ. சரிங்களா? தமிழ்ல தேடினா கிடைக்கல. ஓகே, இதுல பாருங்க, ஒவ்வொரு பூதத்திற்கும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் தொடர்பு இருக்கு. சரிங்களா? தண்ணியை எடுத்துட்டீங்கன்னா கிட்னி, சிறுநீரகம், பிளாடர்னா சிறுநீர் பை. சரிதானுங்களா? மரம் அப்படின்னா கால் பிளாடர் அண்ட் லிவர். சரிங்களா? ஃபயர் நெருப்புக்கு சிறுகுடல், ட்ரிபிள் வார்மர். சரிங்களா? அதுல வந்து ஹார்ட்டும் அது கூட ஜாயிண்ட் ஆயிக்கும். கார்டியாட்டிக் மசில்ஸும் அது கூட வந்துடும். எர்த்து பூமி, மண் அப்படின்னா ஸ்டொமக்கு, ஸ்பிளீனு. மெட்டல், மெட்டல் அவங்க சொல்றது வந்து காற்று. காற்றுக்கு வந்து லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும்.
நுரையீரலும் பெருங்குடலும், சரிங்களா? காற்றுக்கானது, நிலத்திற்கானது நம்மளுடைய வயிறும் ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணீரல், மண்ணீரல், சரிங்களா? அப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். விண்ணத்தான் அவங்க வந்து உட்டுன்னு சொல்றாங்க. நீங்க அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உட்டுன்னா மரம்னு நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கு வந்து விண்ணினுடைய ஆற்றல் தான் உட்டுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க நிலத்தின் மேல தவம் பண்ணாலும், இல்ல 9 மைய தவத்துல மூலாதாரத்துல தவம் பண்ணாலும், பஞ்சேந்திரிய தவத்துல மூக்கின் மீது தவம் பண்ணாலும், உங்களுக்கு நிலத்து கூட கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். உங்க உள் உறுப்புகள்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்பிளீன், மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அந்த ஆற்றல் குணப்படுத்தும். இதுதான் இதுல இருக்கிற டெக்னிக். சரியாருங்களா? ரெண்டாவது, நீரின் மேல நீங்க தவம் பண்ணாலும் அல்லது நாக்கின் மேல தவம் பண்ணாலும் 9 மைய தியானத்துல சுவாதிஷ்டான மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீருக்கான மையத்தில் நீங்க தவம் பண்ணாலும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கிட்னி அண்டு பிளாடர், சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக பை வந்து அதை சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கான ஆற்றல் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். சரிங்களா? மூன்றாவது, நெருப்பின் மேல தவம் பண்ணாலும் பஞ்சபூதங்கள்ல அல்லது நம்ம கண்கள் மேல நீங்க தியானம் பண்ணாலும் 9 மையத்துல மணிப்பூரகம் தொப்புள் மையத்துல தியானம் பண்ணாலும் இது வந்து பின்னாடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனாலதான் நான் இதுக்காகவே இன்னைக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். உங்க உடம்புல வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ட்ரிபிள் வார்மர், வெப்பமூட்டி, சரிங்களா? ஹார்ட்டை சுத்தி இருக்கிற பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது, அது எல்லாமே அந்த ஃபயர் மேல நீங்க மெடிடேஷன் பண்ணாலோ அல்லது உங்க கண்கள் மேல தியானம் பண்ணாலோ அது வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும். சரிங்களா? காற்றின் மேல தியானம் பண்ணாலோ, பஞ்சபூதங்கள்ல காற்றினுடைய ஓசையை கேட்பதற்கான காதுகள், சரியானுங்களா? அல்லது காற்றிற்கான மையம் அநாகதம். இதன் மேல தவம் பண்ணும்போது உங்க நுரையீரலும் பெருங்குடலும் அது சார்ந்த தொந்தரவுகள்ல இருந்து நீங்க விடுபடலாம். விண்ணின் மேல தவம் பண்ணாலும், நம்ம உடம்புல தோலின் மேல தவம் பண்ணாலும், விண்ணிற்கான மையம் விசுக்தியில தொண்டை மையத்துல தவம் பண்ணாலும் உங்களோட லிவரும் கால் பிளாடரும் ஆக்டிவேஷன் ஆகும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். நீங்க அதை பத்தி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 9 மைய தவம் வர்றப்ப இது இன்னும் நான் டெப்தா விளக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பஞ்சேந்திரி தவத்தை ஏதாவது தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது மேல பண்ணிட்டு போறது தானே சார், இதெல்லாம் ஒரு தவமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்க. சார் 9 மைய தவம் உள்ள சக்ரா மெடிடேஷன் சார், அது வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா சார் அப்படிலாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பஞ்சேந்திரிய தவத்தை மட்டும் நீங்க முறையா சரியா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்பு, மனது, உங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனையில இருந்து நீங்க விடுபட்டுறலாம். அது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான மெடிடேஷன். ஆனா நம்ம மக்கள் அன்பர்கள் அதிகமா நான் யாரும் பண்றது இல்லை. ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா பண்ற தவம் கேட்டேன்னா பஞ்சேந்திரியம் தான். அந்த தவத்துல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு அவ்வளவு தூரம் நான் திரும்ப அழுத்தமா சொல்றேன். இந்த பஞ்சேந்திரிய தவம் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம். சரியானுங்களா? இதை நம்ம சரியா பண்ணும்போது நான் முன்னாடியே சொன்னது போல ஆக்னி தவம் பண்ணா என்னென்னவெல்லாம் பலன் வருமோ அதுலயும் இதுல ஆக்னி தவம் நம்ம பண்றோம். துரிய தவம் பண்ணா என்னென்னவெல்லாம் பலன் வருமோ அந்த தவத்தை நாம் இங்க பண்றோம். சரிங்களா? 5 புலன்கள் மேல தவம் பண்ணிட்டு ஆக்னி துரியத்தில் நம்ம மெடிடேட் பண்றதுனால நமக்கு அடுத்த நிலையில நீங்க உயர்ந்து வர்றதுக்கு இப்ப பஞ்சேந்திரியம் பஞ்சபூதம் மகிழ்ச்சி ஒரே மாதிரி கொடுப்பாங்க. முதல் நிலை அகத்தாய்வுல அடிப்படை பயிற்சி முடிச்சுட்டு வர்றப்ப முதல்நிலை அகத்தாய்வுல பஞ்சேந்திரியம் பஞ்சபூத நவர்தமும் கொடுப்பாங்க. ரெண்டுமே இன்டர்லிங்க்டு மெடிடேஷன். இதுல பண்றப்ப அது வேலை செய்யும், அதுல பண்றப்ப இது வேலை செய்யும். குறிப்பா பஞ்சபூத நவர்தம் மன விரிவை கொடுக்கக்கூடியது. பஞ்சேந்திரிய தவம் மன ஒடுக்கத்தை கொடுத்து நமக்குள்ள நம்மளை வந்து உணர செய்யக்கூடியது இந்த பஞ்சேந்திரிய தவம். அப்ப இந்த தவத்தை நீங்க ஒரு மாசத்திற்கு டெய்லி இந்த தவத்தை பண்ணிட்டே வரணும். வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம வந்து என்ன தவம் பண்ணிக்கிறோம்? சாந்தி தவம் பண்ணிக்கிறோம். சரியானுங்களா? இப்ப வெள்ளிக்கிழமை தவிர மற்ற தினங்கள்ல நாம இந்த பஞ்சேந்திரிய தவத்தை சரியா முறையா நீங்க பண்ணிட்டே வரணும். மதியான நேரத்துல நம்ம டீப்பா அந்த மெடிடேஷன் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? அந்த தவத்தை நீங்க மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணிட்டே வரணும். அப்பதான் இந்த தவத்துக்குள்ள நீங்க ஆழமா பயணிக்க முடியும்.
இந்த தவத்திலையும் பஞ்சபூத நவர் தவத்திலையும் நீங்க ஆழமா பயணிச்சாதான் உங்களுக்கு அடுத்த ஒரு தியானம் துரியாதீதம். துரியாதீதம் அப்படிங்கிறது ஒரு மிக 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 ஒரு உயர்ந்த ஒரு உச்சகட்டமான தியானம். அதுக்கு மேல தியானமே கிடையாது. இறைவனை உணர்வதற்கான ஒரு தியானம் வச்சுக்கோங்க. இறை உணர்வு தியானமே தான் அது. இறைவனோடு நம்மளை இணைக்கக்கூடிய தியானம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். மகரிஷி நிறைய அதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து அந்த தியானத்தினோட பலனை நான் அனுபவிக்கலன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இப்ப நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம எப்படி பயிற்சியும் தியானத்தையும் செஞ்சுட்டு வரோமோ அதனோட பலனை தான் நீங்க பின்னாடி அனுபவிப்பீங்க இல்லையா? வாழும் காலத்துல சரியா வாழ்ந்து நம்ம புண்ணியத்தையும் ஒரு தேவையான ஒரு அடிப்படையான பொருளையும் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா பிற்காலத்துல நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வாழும் காலத்துல நான் எப்படி வேணா வாழுவேன், ஆனா பின்னாடி எனக்கு சிறப்பா இருக்குன்னா முடியாது. குழந்தை வளர்த்துறப்ப அதுக்காக டைம் ஒதுக்கி அதுக்கு அக்கறை பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் சரியா பண்ணி கொடுத்து அவனை வளர்த்துனீங்கன்னா அவன் சிறப்பா இருப்பான். உங்க வாழ்க்கைக்கு பின்னாடி அவன் பார்த்துக்குவான். இப்ப அந்த இடத்துல நம்ம எதையுமே கண்டுக்காம விட்டீங்கன்னா அந்த குழந்தை தாறுமாறா வளர்ந்து வந்து உங்களுக்கே அது ஆப்போசிட்டா நிற்கும். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம வாழ்க்கை. இப்ப கொஞ்ச நேரம் ஒதுக்கி பயிற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைஃப் லாங் உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், மன நிம்மதியா இருக்கும், குடும்ப சூழல் நிம்மதியா இருக்கும். நம்ம பேசிட்டே இருக்கோம். பட் நிறைய அன்பர்கள் உலகம் முழுக்க என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு சோம்பேறித்தனம், அதுல ஒரு அறியாமை, அலட்சியத்துல இப்ப எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப பிற்காலத்துல அவங்க பெரிய அளவுல பாதிக்கப்படுறது நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம். அதனால இந்த மனவளக்கலை நான் முதல் நாள் உங்களுக்கு சொன்னது மாதிரி இது ஏணிப்படி போல ஒன் பை ஒன்னா மேல போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்ப நீங்க இந்த ஏணியில மேல அடுத்தடுத்த படி போனோம்னா நீங்க ஒவ்வொரு படியா ஏறி ஏறி தான் போகணும். 4 படியில கால் வைக்காம 5வது படியில நேரா கால் வைக்க முடியாது. சரிங்களா? அது மாதிரி இந்த தவத்தை நீங்க நாள் தவறாம தொடர்ந்து என்ன பண்ணணும், செய்து கொண்டே வரணும். சரிங்களா? நாள் தவறாமல் நாம் இந்த தவத்தை செய்துட்டு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரே நிமிஷம் வீடியோ ஆன் ஆயிருக்கு. ஓகே சரி, செய்துட்டு வர்றப்ப உங்களுக்கு அந்த பஞ்ச புலன்கள்ல கட்டுப்பாடு வந்துடுச்சான்னு பாருங்க. எங்க மன்றத்தில் நம்ம பேசுறப்ப வந்து இந்த தவத்தை எவ்வளவு நாள் செய்யணும்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு எந்த புலன்ல வந்து பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. உதாரணத்துக்கு வாய் சாப்பிட்டா கேட்க மாட்டேங்குது, சரிங்களா? இல்ல என்னோட பேச்சு வந்து அதிகமா இருக்குது, அல்லது கண்கள் செல்போனை டிவியை பாக்குறதுல விடமானேங்குது, அடுத்தவங்க பேசுற நியாயத்தை என்னோட காது கேட்கறது விடமானேங்குது. சரி, இல்ல பாலுணர்வுக்குள்ள நம்ம தோலுக்கு அதிக பங்கு இருக்கு, எல்லா உறுப்புக்கு இருந்தாலும் தோலுக்கு. சரி, அதுல இருந்து என்னால விடுபட முடியல அப்படின்னு இருக்கிறப்ப நீங்க இந்த தியானத்தை சரியா முறையா பண்ணிட்டே வந்துட்டு உடற்பயிற்சியும் கூடவே பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். சரிங்களா? புலன் கட்டுப்பாடு வர்ற வரைக்கும் இந்த தியானத்தை நீங்க பண்ணணும். அப்படி மனசுல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் சொல்ற 1 மாசம் அப்படின்னு. ஆனா 1 மாசம் நீங்க நல்லா செஞ்சாலே புலன் டோட்டலா உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். இன்க்ளூடிங் ஒரு படி நீங்க மேல போய் நீங்க நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நீங்க உணர்வுபூர்வமா நினைச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நான்வெஜ் சாப்பிட்றது உங்களை விட்டு போயிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெடிடேஷன் இந்த பஞ்சேந்திரிய மெடிடேஷன். அதனால லைஃப் லாங் நான் இது வந்து இன்னைக்கு ஒரு முறை விளக்கம் கொடுத்துட்டேன்னா இன்னைக்கு கூட யோசிச்சேன் வேற டாபிக் பேசலாமான்னு. பட் ஒரு முறை இதை பஞ்சேந்திரிய விளக்கம் கொடுத்துட்டேன்னா இனி நீங்க வந்து ஆசிரியர் பயிற்சிக்கு வரப்பதான் மறுபடியும் இதை பத்தியே பேசுவேன். அதுக்கப்புறம் இதை பத்தி நான் பேசவே மாட்டேன். புரியுதா இல்லைங்க? அதனால உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இதை வலியுறுத்த முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி இருக்கிறேன் நான் என்னோட அறிவு கட்டி. அதனால பஞ்சேந்திரிய தவம் மிக 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 முக்கியமான தவம். அந்த 5 புலன்கள்ல நம்ம பெற அனுபவங்கள் தான் நம்ம கருமையத்துல போய் பதிவாகி அது பாவமா புண்ணியமாங்கிறது தீர்மானிக்கிறது அதுதான். அந்த பாவ புண்ணிய கர்ம வினைகள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துது. அதுதான் நம்ம சந்ததிக்கும் நம்ம பையனுக்கும் பேரனுக்கும் பேத்திக்கும் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திக்கும் அந்த கர்மா தான் போகுது. அப்ப அந்த கர்மா நல்லதா இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி 5 புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். 5 புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி பஞ்சேந்திரிய தவத்தை நம்ம சரியாக முறையாக செய்யணும். அதுவும் இல்லாம இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னா இந்த பஞ்ச புலன்களை வைத்துக் கொண்டுதான் அனுபவிக்க முடியும். சரிங்களா? இந்த உலகம் கடந்த இன்பத்திற்கு தான் மனம் உலக மனதினுடைய 6வது நிலையில
அப்ப உலக இன்பத்தை நீங்க அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும், இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நிம்மதியா இருக்கணும், நல்லா இருக்கணும்னா இந்த புலன்களையும் நீங்க நல்லா வச்சுக்கணும். அது வந்து அடிப்படை தகுதி. சரிங்களா? அப்ப அந்த விதத்துல நீங்க இந்த பயிற்சிய சிறப்பா தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்ததுல ஒரு தத்துவம் சிந்தனை உங்களுக்கு வந்து சொல்லணும். அதை நம்ம அதை பத்தி சிறப்பா கொண்டு போலாம். மிக்க மகிழ்ச்சி. அனைவரையும் வாழ்த்திருவோம். அனைவரும் தியான நிலைக்கு வந்துருங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரே ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும். உங்க எல்லாருக்குமே வந்து